பார்க்குறது, ஜாதகம் பார்க்குறது, இதெல்லாம் நமக்கு அந்த வேலை இல்லை. நம்ம பேசுகிறது வெறும் கடவுளை பற்றி பேசுகிறவங்க மட்டும்தான் கேட்கணும். அது கூட ஃபோன்லேயே கேட்கக்கூடாது. தெரிஞ்சுக்கணுன்னா தேடி வரணுமே தவிர ஃபோன்லேயே வீட்டில் உட்காந்துக்கினே உடம்பு நோவாமல் தெரிஞ்சுக்கலான்னா அந்த மாதிரிலாம் சொல்கிறதும் இல்லை. உண்மையான மனசு இருந்து தெரிஞ்சுக்கணுன்னாக்கா அதுக்கு பௌர்ணமிக்கு தேடி வரணும். இங்கே ஆசிரமத்துக்கு வந்தால் இங்கே தான் வந்து கேட்கணுமே தவிர வீட்டாண்ட வந்து கேட்கலாம், ஃபோன்லேயே கேட்டுக்கலான்றது இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சொல்கிறதும் கிடையாது. தயவு செய்து சொல்கிறேன், கையெழுத்து கும்பிட்டு கேட்குறேன், இந்த மாதிரி அனாவசியமான விஷயங்களை என்கிட்ட கேட்காதீங்க. நான் அதுக்கு சம்மந்தப்படாதவன். நான் வெறும் இறைவனை பற்றி மட்டும்தான் சொல்லுவேன். இறைவனை அடையிறதுக்கு வழி சொல்லுவேன், மன அமைதி பெறத்துக்கு வழி சொல்லுவேன். மற்ற விஷயங்களில் நான் இது பண்ணுறதில்ல. என் உடம்பு சரியில்லை, என் புள்ள செத்துட்டான், எப்படி செத்தான், ஆயில் முடிஞ்சது, ஆயில் முடியல, பெற்றவங்களுக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்கிட்ட வரக்கூடாது. தயவு செய்து யாரும் அது மாதிரி கேட்காதீங்க. எது கேட்கணுன்னாலும் ஆசிரமத்தில் வந்து கேட்கணுமே தவிர ஃபோன்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கக்கூடாது. இதுக்காகவே தான் இந்த வீடியோ வச்சுது. ஏன்னா அந்த வீடியோவில் எனக்கு நிறைய தலைவலியாக இப்போ ராத்திரிக்கெல்லாம் போகணும், சம்மந்தமே இல்லாத விஷயம். 100 ஃபோன் வருதுன்னா 98 பேர் சொந்த விஷயத்தை பற்றி தான் பேசுகிறான், 2 பேர் தான் ஆன்மீகத்தை பேசுகிறான். இது எனக்கு ரொம்ப உபதிரமாக இருக்குது. நம்ம கெட்டுப்படுவோம் பொழுது. சரி, ஒரு 50,000 எடுத்தா நான் உன் கஷ்டத்தை சரி பண்ணிடுறேன், அந்த மாதிரி இடத்துக்கு லாய்க்கி நமக்கு லாய்க்கே அது ஒத்து வராது. அதனால் தயவுசெய்து இனிமேல் யாரும் அந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடாதீங்க. அது மாதிரி நான் சொல்கிறதும் இல்லை. கடவுளை பற்றி பேசணுன்னா ஆசிரமத்துக்கு வரணும், ஃபோனில் பேசக்கூடாது. ஆன்மீகம் ஃபோனில் பேசி தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. தேடி வந்து தெரிஞ்சுக்கினா தான் நிற்கும். வீட்டில் இருந்துக்கினே கேட்குற விஷயம் காதோடு கேட்டு காதோடு போயிடும், அது மனசில் நிற்காது. அப்பா கிட்ட போய் புள்ளக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசக்கூடாது, புள்ளக்கிட்ட அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி பேசக்கூடாது, பொண்டாட்டி போய் புருஷங்கிட்ட பேசுகிற மாதிரி பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது. எந்த இடத்துல பேசுகிறோம், யாருக்கிட்ட பேசுகிறோம், எப்படி பேசணும்னு தெரியும், அதான் பக்குவம். எதனா ஒன்று கேட்கலாம் அப்படின்னு கேட்டால் அதுதான் கோபம் வரும். புரியுதா? ஏன்னா யார் சீடன்னா சீடனாகணும், குருன்னா குருவாகணும், புருஷன்னா புருஷனாகணும், பொண்டாட்டின்னா பொண்டாட்டி ஆகணும், புள்ளன்னா புள்ளணும். சில பேர் சொல்லுவாங்க தோலுக்கு முடிஞ்சு தோழன்னு ஆகிப்போச்சியா. அதுனா சம்மந்தானப்பா, 2 பேரும் உட்காந்து தண்ணி அடியா, அப்படி தான் அடிக்கிறாங்க இப்போ. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீயாக தான் இருக்கணும். அவனுக்கு 60 வயசானா கூட நீ தான் அப்பா. அவனுக்கு 60 வயசு அவன் அப்பா ஆக முடியாது. அந்த மாதிரி யார் யார் எங்கெங்கே இருக்கணுமோ அந்த ஸ்டேஜிலேயே நிற்கணும். அதான் மரியாதை. அது எந்த கேள்வி தேவையோ அந்த கேள்வி, கண்ட குப்பையெல்லாம் வரக்கூடாது. நமக்கு எது தேவை, நம்ம வாழ்க்கைக்கு எது முக்கியம், எது உதவும், அதை கேட்கறதுல தப்பே கிடையாது. ஆனால் தேவையே இல்லாததோ இவர் மாதிரி கோயிலில் ஏன் அபிஷேகம் பண்ணுறாங்க, ஏன் இது பண்ணுறாங்க, அவங்க ஊர்லெல்லாம் பேசுகிறாங்களே, அது மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா ஊரில் பேசுகிறத பற்றி நமக்கு என்னத்துக்கு? நம்ம என்ன பேசுகிறோன்னு பார்க்கணும். ஊரில் 1000 பேர் 1000 விஷயம் பேசுவோம். ஆன்மீகமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க. அது அவங்களுடைய விருப்பம். அது நம்ம அவங்க விருப்பத்துக்கெல்லாம் தடைப்பட முடியாது. நம்ம என்ன பேசுகிறோம் அதான் நமக்கு முக்கியம். இவர் சொன்னார், கேட்டார் தெரியுமா, கோயிலில் அபிஷேகம் பண்ணுறாங்களே ஏன், அதனுடைய பலன் என்னான்ட்டு. அது அடையாளம், அது அடையாளம். இதுங்களில் யாகம் நடத்துவாங்க. அந்த யாக குண்டத்தில் உன் நகை போடு, உன் புடவை போடு, உன் ஜாக்கெட்டு போடு, உன் பணத்தை போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் நெருப்பு தண்ணி வச்சு யாருன்னா யாகம் பண்ணி பார்த்துக்கிறீங்களா? நெருப்பு வச்சு தான் யாகம் பண்ணுவாங்க. அப்போது இந்த நெருப்பில் போடும்போது அது எதுக்குன்னா வெளியே அடையாளம்தான். உன் கையை போடுன்னா போட சொன்னோன்னு தூக்கி போட்டுருவோங்க நெருப்பில். அதனால் அவன் என்ன சொல்லிட்டான், புடவையை போடு. புடவையா பாவம் பண்ணிச்சு, புடவையில் போடுறதால உன் பாவம் போகுமான்னா போகாது. அப்போது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் அடையாளம். இது இகப்பரம் 2 இருக்குது, இரவு பகல் 2 இருக்குது. அதே மாதிரி யாகம் யோகம் 2 இருக்குது. என்னக்குது? யோகம். யாகம்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு, யோகம்ன்றது பண்ணுறதுக்கு. யாகம்ன்றது தெரிஞ்சுக்கிறது. இந்த நெருப்பில் இதெல்லாம் போட்டால் நம்ம பாவம் அழியும், இது குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இல்லை இந்த நெருப்பில் போகாது, அங்கே ஒரு கல் கட்டி அது குண்டம்ன்றான். இந்த உடல் ஒரு குண்டம், யாக குண்டம் இது. அப்போ இதில் யோக குண்டத்தை கலப்பினோம்னா நெருப்பு கிளம்பும். நெருப்பு கிளம்புனா நம்ம பாவங்கள் அழியும். அப்படின்றதுக்கு தான் யோகமே மகான்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த அபிஷேகம்ன்றது என்ன,
12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பாபிஷேகம்னு வச்சுக்கிறாங்க. கும்பம்னா என்ன? கும்பம்னா உடல். உன்னுடைய உடல் தான் கும்பம். இந்த கும்பத்துக்கு அபிஷேகம் நடக்கணும். இது ஏன் வருஷம் பண்ணான்னா டெய்லி பண்ணான்னா நடக்காது. கும்ப அபிஷேகம் பண்ணால் அமுதம். அமுதம்ன்றது மனிதனுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. இந்த அமுதம் உருவாக்குறதுக்கு 12 வருஷம் தேவைப்படுது மனுஷனுக்கு. அந்த 12 வருஷம் பொறுத்து அந்த அமுதம் சுரந்ததுன்னு சொன்னால் அதான் இந்த கும்பம், உடல் என்ற கும்பத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது. அதனால் அதுக்கு கும்ப அபிஷேகம்னு வச்சான். இந்த அபிஷேகங்கள்லாம் ஆராதனை ஸ்லோகங்கள் இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்குது அப்படின்னா, இந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் நீ சொல்லி பழகும்போது உன் மனம் ஒருநிலைப்படும். ஒருநிலைப்பட்டால்தான் தெய்வத்தினுடைய நிலைக்கு நீ எட்ட முடியும். மனம் ஒருநிலைப்படாத தெய்வ நிலை எட்ட முடியாது. அதனால் சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்லுவார் பட்டினத்தார். அட்டாங்க யோகமும் ஆதாரம் மாறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வேப்பொன்று கண்டேன். வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியதுன்னாரு. எப்போ அட்டாங்க யோகம் பண்ணுறேன், சுதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்ஞை, அப்படி 6 ஆதாரங்களையும் பண்ணுறேன். சரி, இதனால் கடவுளை பார்க்க முடியாதுப்பா. பார்க்க முடியாது. இதெல்லாம் ஏன்பா பண்ணணும் நான் அப்படின்னா, இத்தனையும் உன் மனம் நிற்கிறதுக்காக பண்ணுறடா. உன் மனம் நின்று போச்சுன்னா கடவுளை பார்க்கலாம். மனம் நிற்காத வரையும் கடவுளை பார்க்க முடியாது. அப்போ மனத்தினுடைய நிலை என்ன? செயலற்ற நிலை. மனம் செயல் புரியக்கூடாது. தின மேலே உட்காந்துப்பான், என்னப்பா பண்ணா, சும்மா இருக்கிறேன்மா. சும்மா இருந்தால் அமெரிக்காவை யோசித்துக்கு நிற்பான். சும்மா இருக்க தான் முடியாது மனுஷனால். எதையாவது ஒன்று நினச்சி நிற்பான், எதையாவது ஒன்று செய்து நிற்பான், ஏதாவது ஒரு செயலில் இருந்துக்கினே இருப்பான் மனுஷன். சும்மா இருக்க மட்டும் முடியவே முடியாது. சும்மா இருக்க முடிஞ்சு போச்சுன்னா அவனே ஞானி, அவனே மகான், அவனே கடவுள். ஏன்னா இந்த மனத்தினுடைய கூறு அப்படி இல்லையா? அது மறைமுகமாக இருக்குது. சித்தம், புத்தி, அகங்காரம், மனம் அந்த காரணமாக மறைஞ்சிக்கின்னு இருந்து நம்மளை ஏக்கிக்கினுக்குது. இந்த மனத்தினுடைய நிலை என்ன அப்படின்னா, ஆன்மாவுனுடைய குழந்தை இந்த மனம். அப்போ இந்த மனத்தினுடைய செயல் எப்போ போவோம் அப்படின்னா, இந்த மனம் போய் ஆன்மாவில் சேர்ந்தால் மனத்தினுடைய செயல் போச்சு. அப்போ ஆன்மாவினுடைய செயல் வரும். ஆன்மாவினுடைய செயலினுடைய நிலை என்ன அப்படின்னா, தெய்வ நிலை, மனித நிலையில். மனுஷனுக்கு மனசு இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மனசு. ஒரு புலி செத்து போச்சுன்னா புலி செத்து போச்சு, மாடு செத்து போச்சுன்னா மாடு செத்து போச்சு, ஆடு செத்து போச்சுன்னா ஆடு செத்து போச்சு. மனுஷன் செத்து போனால் என்ன செத்து போச்சு? புணமாயிடுச்சு. பேரே மாறி போச்சு உனக்கு. இதில் என்னடா ஆட்டங்குது? எதை கண்ட? எதுவும் கூட வரப்போகுது? வாய்ப்புகள் உனக்கு நல்லது செய்ய கிடைச்சிக்குது. 1000 பேருக்கு நன்மையை செய், புண்ணியத்தை தேடிக்கோ. ஆனால் வாய்ப்பு கிடைச்சதுன்னு அகங்காரத்தில் அழியாது. அது உன் ஜென்மம், உன் வம்சத்துக்கு பாதிக்கும். அது உன்னை மட்டும் பாதிக்காது. அதுக்கு தான் சொன்ன, மாதா செய்தது மக்களுக்குன்னா, நீ என்ன செய்தோ உன் வம்சத்துக்கே வந்துடும். நீ செய்கிற தர்மம் உனக்கு கிடையாது, உன் பிள்ளைங்களுக்கு. அதனால் மாதா செய்தது மக்களுக்கு. அதனால தான் நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், தர்மத்தை கையாளுங்க. தர்மம் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே மனம் இலகிடும். மனம் இலகினாவே அந்த அடுத்த ஸ்டெப் அது இறைவனை நோக்கி பயணம் பண்ணும். மனம் முரட்டுத்தனமாக இருந்ததுன்னா உலகத்தை நோக்கி தான் பயணம் பண்ணும். ஏன்னா இறைவனே மென்மையானவன், இறைவன் பூ போன்றவன், இறைவன் பேரொளியானவன், இறைவன் கருணை உள்ளவன். அந்த ஈக்குவலாக அதனுடைய முழு நிலைக்கு போனாலும் கால்நிலைக்கு மனுஷன் போனால் போதும், இறைவன் தூய்ப்பான் உன்னை. ஆனால் நீ அதில் தொடவே தொடாத மொட்டுத்தனமாக வச்சுன்னு சுற்றினா இறைவன் உன்னை கழிச்சு கட்டிடுவான். அதனால தான் சொர்க்கம் நரகம் எங்கக்குன்னா இது இங்கே இக வாழ்க்கையில் தான் இருக்குது. ஒன்றும் தனியாக அதுக்கு ஒரு கம்பெனி வச்சு நடத்திக்கின்னு இல்லை. அப்போ நீ செய்கிற செயலை பொறுத்து தான் இங்கே வாழ்க்கை உனக்கு அமைய போகுது. அதனால்தான் தலையெழுத்துன்றது, இறைவன் ஒவ்வொருத்தனுக்கும் தலையெழுத்து எழுதுந்தாண்டா மனிதனை விட இறைவன் கோடிக்கணக்கில் போகணும். எத்தனை கோடி கடவுளை வச்சு நீ தலையெழுத்து எழுதுறது?
யாரும் எழுதல. உன் தலையெழுத்தை நீயே வகுத்துக்கிற. உன் வாழ்க்கை அடுத்த பிறவியில் எப்படி வாழப்போகிறன்னு நீயே இந்த வாழ்க்கையில் முடிவு பண்ணிக்கிற. இந்த பிறவியில் நீ என்ன செய்கிறியோ அதுவே உன் அடுத்த வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைய போகுது. அதனால தான் வாய்ப்பு கிடைக்கும்போது நன்மையை செய்யுங்க, வாய்ப்பு கிடைக்கும்போது தர்மத்தை செய்யுங்க, வாய்ப்பு கிடைக்கும்போது 10 பேருக்கு நல்லதை சொல்லுங்க அப்படின்னு படித்து சொல்கிறது காரணம் அதுதான். இது எல்லாம் தான் இறைவனுடைய பயணத்துக்கு உதவும். இறைவனுடைய பயணத்தில் அறிவாளித்தனம் உதவாது. முட்டாள்தனமும் முரட்டுத்தனமும் தான் ஓணும். கடவுள் இருக்குதா இல்லையா நீ ஆராய ஆரம்பிச்சுன்னா விடையே கிடைக்காது. சொன்னாங்க இருக்குதுன்னு, இல்லையா இருக்குதா நான் பார்க்குறேன்னு போகணும், அது முட்டாள்தனம். போகிறதுக்கு பயணம் பண்ணுறது முரட்டுத்தனம் வேணும். இருந்தால் இருக்கிற செத்த சாவரியா நான் அந்த பொருளை பார்க்கணுன்ட்டு. நீ நான் அறிவாளி 6 அறிவு படிச்சு நான் ஆராய ஆரம்பிச்சு நான் இறைவனோட தொடக்கூட முடியாது உன்னால். அதனால தான் நான் சொல்லுவேன், தனிமையில் நீ நானும் பேசுறதை விட ஒரு சபையில் வந்து பேசு. ஏன்னா அடுத்தவங்களுக்கு வராத எண்ணம் உனக்கு வரும்போது உன் எண்ணத்தை 10 பேர் பகிர்ந்துக்குவாங்க. நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் உனக்கு மட்டும் சொல்கிறத விட 100 பேருக்கு சொன்னால் அது பயன் தரும் அப்படின்னு சொல்கிறது கேளுங்க. உடல் உயிர் ஆன்மா இல்லை, ஜீவன் உயிர் ஆன்மா. என்னது? ஜீவன் உயிர் ஆன்மா, உடல் தனி. ஆனால் இந்த முப்பொருளும் ஒன்று சேர்கிற பொருள், முப்பொருளும் பிரிகிற பொருள். உடல் பிரியறதும் இல்லை, ஒன்று சேர்றதும் இல்லை. ஆமாம் ஆமாம், என்ன சொல்கிறார் அவர்? ஆமாம், உடம்பு போச்சுன்னா உயிர் அழிஞ்சிடும், உயிரை போயிடுச்சுன்னா உடம்பு அழிஞ்சிடும். ரெண்டும் ஓணும். ரெண்டும் நான் என்ன சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூட, உயிர் இல்லாத உடல் இருக்காது, உடல் இல்லாத உயிர் வாழ முடியாது. ரெண்டும் இணைஞ்சாதான் இல்லையா? விந்து 2 விதமாக. ஒரு மனுஷனுக்கு ஒரு விந்து இருந்தால் போதாதா? ஏன் 2 விந்து ஓணும்? ஒரு பெண்ணுக்கு ஒரு சுரநீதம் இருந்தால் போதாதா? ஏன் 2 ஓணும்? ஒரு கரண்ட்டுக்கு வரும் பேஸ் ஒரு 1000 இது வந்தால் வோல்டேஜ் வந்தால் என்ன ஒரு தப்பு இல்லையா? ஏன் நியூட்ரல் பேஸ் ஓணும்? நியூட்ரல் பேஸ் இருந்தால் 1000 வோல்டேஜ் வந்தால் கூட ஒரு லைட் எரியாது. அது கூட நியூட்ரல் சேர்ந்தால் தான் லைட் எரியும். அதே மாதிரி சூட்சும விந்து மட்டும் இருந்தால் உலகத்தில் பயன்படாது, ஸ்தூல விந்து இருந்தால் மட்டும் பயன்படாது. சூட்சும விந்தும் ஸ்தூல விந்தும் நியூட்ரல் பேஸ் மாதிரி, இது ரெண்டும் சேரும்போது தான் நீ கடவுளை அடைய முடியும். இது ரெண்டும் பிரியும் போது நீ மனுஷன். அப்போது இந்த சூட்சும விந்து ஸ்தூல விந்தோட கீழே இறங்கி வந்து பெண்ணோட புணர்வல் பண்ணும்போது போய் போகிறது உலக உற்பத்தி. இது மேலேருந்து கீழே இறங்குது. ஆனால் யோகத்து மூலிமா கீழே இருக்கிற ஸ்தூல விந்தை மேலே ஏற்றுற, மேலே ஏற்றி சூட்சும விந்தோட கலக்கும்போது இறைவனை பார்க்குற. இதுதான் நடந்துக்கின்னு இருக்குது உலகத்தில். ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வேறுபாடு தான், வேறு ஒரு அதிசயமும் கிடையாது. இது ரெண்டும் சேர்க்கறதுக்கு மன உறுதி வேணும். எதை ஒன்றா இழப்பேன், இறைவா உன்னை மட்டும் இழக்க மாட்டேன்ற மன தைரியம் வேணும். கடவுள் போனாலும் பரவாயில்ல, எனக்கு சொத்து சோகம் இருந்தால் போதும்னா வராது. ஒருபோதும் எவனாலே அனுபவிக்க முடியாது. சும்மா கதை பேசலாம், உட்காந்துக்கின்னு இன்றைக்கெல்லாம் நான் கடவுளை பார்த்தேன், கும்பிட்டேன், சேவித்தேன், இது பண்ணேன் அது பண்ணேன் சொல்லலாமே தவிர நிஜத்தில் அனுபவிக்க முடியாது. எவன் ஒரு மனம் இல்லாத நிலையில் தான் இறைவனை பார்க்க முடியும். மனம் இருக்கிற நிலையில் மனுஷனாக தான் இருப்பேன். அதனால் இறைவனுக்கும் உனக்கும் தொடர்பு கிடையாது. அதனால தான் சொன்னான், கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னா. விண்டவர் கண்டதில்லை, கண்டவர் விண்டதில்லைன்னா என்ன கேட்க சொல்கிறான் மனுஷன்? பார்த்தவன் பேசுறதில்லை, பேசுகிறவன் பார்த்ததில்லை அப்படின்றான். அப்போ இவ்வளோ சித்தர்கள் பார்க்கல, இவ்வளோ பேசிக்கிறானே, இவ்வளோ ஞானிகள் பார்க்கல, பேசிக்கிறானே. இப்படி தானே இவங்களுடைய அர்த்தம். ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் அது இல்லை. பார்க்குற இடத்துல நீ பேச முடியாது, பேசுகிற இடத்துல அதை பார்க்க முடியாது. எப்போ நீ சூட்சும விந்துவாக இருக்கும்போது உன்னால் பேச முடியாது, ஏன்னா நீ தனித்து போயிடுவ. ஸ்தூல விந்தாகும்போது கூட்டமாக இருக்கிற பேசலாம்.
இதனால் சொன்னான், கண்டவர் வீட்டில் பார்க்குற இடத்துல பேச முடியாதுடா, பேசுகிற இடத்துல பார்க்க முடியாது. இப்போ இங்கேருந்து கடவுளை பார்க்க முடியாது. ஆனால் இங்கே இருக்கிறது உலகம் உன் கண்ணிலேருந்து மறைஞ்சி போச்சுன்னா கடவுளை பார்க்கலாம், உலகத்தை பார்க்க முடியாது. நீ எப்போ கடவுளை பார்ப்ப? உலகம் உன் கண் பார்வையிலேருந்து எப்போ மறையுதோ அப்போ கடவுளை பார்ப்ப. கடவுள் எப்போ உன் கண் பார்வையிலேருந்து மறையுதோ அப்போ உலகத்தை பார்ப்ப. இதான் வாழ்க்கை சாமி. ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு தாய் வயனுடைய கர்ப்பத்திலேருந்து ஒரு குழந்தை பிறக்குது. அது பிறந்த உடனே தாயை பார்க்குதா, தகப்பனை பார்க்குதா? எந்த ஒரு குழந்தையும் பிறக்கும்போது மண்ணை தான் பார்க்கும். எந்த ஒரு குழந்தையும் தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து வெளியே வந்த உடனே அது முதல் பார்க்குறது மண்ணு தான். அதுக்கப்புறம் தான் தாய், தகப்பன், சொந்தம், பந்தம், சொத்து, சுகம் எல்லாம். அப்புறம் முதல்ல அது மண்ணை தான் பார்க்கும். ஏன் மண்ணை பார்க்குது? முடிவும் மண்ணு தான். இப்போ ஒரு 30 வயசுக்குது, 40 வயசுக்குது, 50 வயசுக்குது, பணம் இருக்குது, நான் பண்ணுவேன்னுவேன். உன் உடம்பு ஒடுங்கி போய் ஓர உட்காந்து உன் புள்ள 2000 போயா ஓரமாக உட்காரியா, எனக்கு தெரியும் பார்த்துக்கிறதுக்குன்னுவான். அப்போ உனக்கு என்ன தோணும்? இவங்ககிட்ட வாழறதோடு செத்து போகலான்ற எண்ணம் வரும். இதுக்கு முன்னே வாழணும்னு வந்த எண்ணம் இப்போ சாவணும்னு வருது. ஏன்? உடல் ஒடுங்கி போச்சு, பலம் ஒடுங்கி போச்சு, பணம் ஒதுங்கி போச்சு, ஆதிக்கம் பெருசாக போச்சு. புள்ள ஆதிக்கம் பெருசாக போச்சு, பொண்டாட்டி ஆதிக்கம் பெருசாக போச்சு, மருமவ ஆதிக்கம் பெருசாக போச்சு, மருமவ ஆதிக்கம் பெருசாக போச்சு. அப்போ உன் கதை ஒன்றும் நடக்கலை. அந்த நேரத்தில் உனக்கு என்ன தோணுது? செத்துடணும், அது மட்டும்தான் தோணும். ஆனால் இந்த கலையில் முழுமையாக இருக்கிறவனுக்கு என்ன வித்தியாசம் அவனுக்கும் இவனுக்கும்னா, போடா எவன் தெய்வம் தேவையில்லை, இறைவன் இருக்கிறான்ற எண்ணம் இதில் வரும். இதுதான் ஞானம். இது இப்போ பண்ணுறதால நீ ஒன்றும் கடவுள் கூட போய் சேர போகிறதில்ல. இது பண்ணுறதால நீ ஒன்றும் பெரிய மகான் ஆக போகிறதில்ல. ஏன்னா உன் ஆசை விட போகிறதில்ல உன்னை. ஆனால் அந்த மனோதைரியம் வரும். அதுக்காக இதை பண்ணணும். எவனும் ஞானியாக முடியாது. நான் ஒன்றும் ஞானி ஆகலை. ஞானியாக இந்த நாயா உங்களாண்ட கத்தின்னுக்கிறேன், நாயா உங்களாண்ட பேச போகிறேன். எனக்கு எதுக்கு ஆசிரமம்? அதனால் சும்மானா நான் மகான், நான் மகாத்மான்றான் பொழுவக்கூடாது, பொய் பேசக்கூடாது. ஞானத்தில் உலக விஷயத்தில் எதுலையாவது பொய் சொல்லிக்கோ. ஞான விஷயத்தில் பொய் சொன்னால் உலக விஷயத்தினுடைய பாவத்தை விட அதிக பாவம் இதில் தான் சேரும். அதனால் உடல் உயிர் இருக்கிறதால இயங்குது. உயிர் மறைஞ்சதுன்னா உடல் விழுந்துடும், நிற்காது இல்லையா? ஒரு 100 கிராம் இருக்கிற ஒரு குச்சியை நிற்க வச்சா நிற்க மாட்டேங்குது, விழுந்து போகுது இல்லை? 50 கிலோ இருக்கிற நீ எப்படி நின்றுங்கிற? எது நிறுத்திக்குது? எது சாமி நிறுத்திக்குது? காற்று நிறுத்தி வச்சுக்குது உன்னை விட்டு. உடலை விட்டு காற்று வெளியே வந்ததுன்னா உன்னை 4 பேர் தூக்கி நிற்க வச்சாவிட பொத்துன்னு கீழே வந்துடுவேன். அப்போது நீ நடக்கிறதுக்கும், ஓடுறதுக்கும், பேசுகிறதுக்கும், படுக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் அடிப்படையானது காற்று. அந்த காற்றை பிடிங்கன்னு தான் சொல்லிங்கிறேன். ஏன்னா ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வர்றதை காற்றால் தான் வருது. உச்சியை மூடி தாயினுடைய கர்ப்பப்பையிலேருந்து போகிற தொப்புளினுடைய தொடர்பு காற்று போய் இடிக்கலைன்னா அந்த குழந்தை உள்ளவே செத்து போயிடும். அது இடித்து தான் கையும் தலையும் முன்னாடி வெளியே வருது. அப்போது உன்னை கொண்டு வந்தது இந்த உலகத்துக்கு காற்று, உன்னை வாழ வச்சுன்னு இருக்கிறதும் காற்று, உனக்கு வாழ்க்கையே இல்லாத ஆக்க போகிறதும் காற்று. இதை தான் ரொம்ப அழகாக சொன்னார் வள்ளுவர். வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடும்னார். பிறந்தது நீ நிஜண்டா, போக போகிறதும் நிஜம்தான், இதையும் யாரும் தடுக்க முடியாது. ஆனால் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இறைவனை பிடிக்கலைன்னா வைக்கா போர்கிட்ட நெருப்பு காட்டின கதையாயிடுவேன் அப்படின்னாரு. ஆனால் எல்லாம் கேட்டுட்டு வீட்டில் போய் அவன் செய்யத்தான் செய்கிறான். இந்த முருகேசன் நேற்றுக்கோ எல்லாம் கேட்டுட்டு அங்கே 9 தறி ஓடுதா 7 தறி ஓடுதான்னு போய் பார்க்குறாரு. நெட்டில் தெரியும், அதுக்கு தான் உன் பேர் சொல்லின்னுக்கிறேன். ஆமாம். ஆனால் நீ என்ன பண்ணுற, போகும்போது மட்டும் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போயிடுறா உங்களுக்கு. எல்லாராலையும் முடிஞ்சதுதான் தான் 1,400 ரூபாய் கொடுக்குறாங்க. கோடீஸ்வரன் நீ போய் உன்னால் முடிஞ்சதுன்ற 9 தறி போட்டுக்கின்னு பார்த்தியாவா?
மீதி பேரில் நானும் வீடு போய் எட்டுன்னு வந்தேன். நீ மட்டும் என்னை தேடி வந்த, நான் போய் இவங்களெல்லாம் வீட்டாண்டு போய் கூட்டின்னு வந்த மாதிரி இருக்குதே. அதனால் இந்த பாழா போன மனத்தில் அந்த ஆசை நீங்க மாட்டேங்குது. அந்த ஆசை எது கட்சது, எது இல்லை. இந்த நிலையை கொண்டாந்துட்டான்னாவே அவன் இறைவனோட தொடர்புக்கு ஏற்படுத்திப்பான். ஐயோ இது கிடைக்கலையே, இது போச்சே, இது செய்யலையே, இது செய்தால் சரியாக வரலையேன்னு யோசிக்க ஆரம்பிச்சுனா கடவுளை மறந்துடுவான். அதெல்லாம் நிலையை பற்றி பேசினா ஏங்க இது கடவுளை தேடுறீங்க, விட்டுடுங்க. யோ என் நிலை சரியில்லையே, போயா கடவுளை, நான் நல்லா இருக்கும்போது வரேன்னு சொல்லிட்டு. ஆமாம், போட்டோம் எப்படின்னா போட்டுமே. நீன்றது யாரு? நம்மன்ற யார் அது? நம்ம யார் அது? அப்ப கண்ட்ரோல் இல்ல, அப்போ நீ இல்ல அங்க, அப்ப உன் பொருள் இல்ல, அது நீ வேற இல்ல, தெரியல. பின்ன நம்ம இது இல்ல, நம்ம உள்ள இருக்கிறது தான் நம்ம. ஆனா அந்த உள்ள இருக்கிறத தேட மாட்டேன்றீங்க, இந்த உடலையே தேடிங்கிறீங்க. இதை தான் படிச்சு சொல்லிங்கிறேன். விழுந்து போதே. ரமண மகரிஷி உட்காந்தின்னு இருக்கிறாரு, அவங்க அப்பா இறந்துட்டாரு. அப்பான்னு கூப்பிடுறாரு, குரல் வரல. நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன நாதத்தை பற்றி, அந்த ஓசைன்னு உலகத்தையும் ஆளுது உன்னையும் ஆளுதுன்ட்டு இல்லையா, சொன்னேன்ல. அப்பான்னு கூப்பிடுறாரு, குரல் கொடுக்கல. ஆனால் உடல் இருக்குது, அப்பாவினுடைய உடல். இவர் யோசிக்கிறாரு. கேள்வி. பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேரார். பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேரார். பிறவி பெருங்கடல் எது? வயிற்று பகுதி. எங்கே நம்ம பிறந்தோம்? வயிற்றுலேருந்து தான் பிறந்தோம். தாய் வயிற்றில் தண்ணி இல்லைன்னா ஒரு கரு கூட வெளியே உயிராக வராது. குழந்தை தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போதே தண்ணியில் தான் இருக்கணும். தண்ணியில் இருந்தால் தான் அது உயிரோடு வெளியே வரும். அங்கே தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போதும் தண்ணியிலே இருந்துட்டே. நீ பிறந்த பிறகும் தண்ணியில் தான் வாழ்ந்துன்னுக்கிற. உன் மூச்சே தண்ணியில் தான் வாழ்ந்துன்னுக்குது. மகாரம்னா தண்ணி பகுதி இல்லையா, வயிற்று பகுதி, மகார பகுதி. இப்போ உனக்கு மூச்சு எங்கேருந்து உருவாகி வருதுன்னா இந்த தொப்புலேருந்து தான் மூச்சு. நீர் வழியிலேருந்து தான். நீர் இல்லைன்னா காற்று இல்லை. அப்போ நீர் பகுதியிலேருந்து தான் உன்னுடைய சுவாசம் வந்துன்னு இருக்குது. இப்போ இதுதான் வாழ்க்கையாகவே நீ நடந்துன்னுக்கிற. இந்த வாழ்க்கையிலே நீ இருந்தீன்னா கடவுளை அடைய முடியாது. அதனால தான் சொல்கிறாரு, என்னன்னு சொல்கிறாரு, வாழ்க்கை பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேரார். அப்போ இந்த வாழ்க்கை எதில் நடக்குதுன்னா இந்த நீர்ப்பகுதியில் தான் நடந்துன்னுக்குது. இதிலேயே நடந்துக்கின்னு இருந்தீங்கன்னா நீ கடவுளை அடைய முடியாதுப்பா. அதனால் வாழ்க்கை பெருங்கடல் நீந்தார், இதை தாண்டிடணும். இதை தாண்டினா தான் நீ கடவுளை அடைய முடியும். அப்படின்றதுக்கு தான் வாழ்க்கை பெருங்கடல் நீந்தார் இறைவன் அடி சேரார். இப்படி தாண்டாதவன் கடவுள் அடி சேர முடியாதரா. இதிலேயே தான் வாழ்க்கையில் போயின்னுக்கும். ஏன்னா கடவுளை அடையிறதுக்கும் ஒரு தொழில் செய்யணும், இந்த உலகத்தில் வாழறதுக்கும் ஒரு தொழில் செய்யணும். இப்போ இந்த உலகத்தில் வாழறதுக்கு தொழில் நடந்துன்னுக்குது இந்த மூச்சு. இதுலேயே நடந்தீங்கன்னா நீ இறைவன் அடியை சேர முடியாதுப்பா. இந்த நீர்ப்பகுதியை விட்டு தாண்டினா தான் நீ இறைவன் அடி சேர முடியும். அப்படின்றது தான் வாழ்க்கை பெருங்கடல் நீந்தார் இறைவன் அடி சேரார் அப்படின்னாரு. சரி சாமி, இன்னொரு சின்ன கேள்வி. சொல். குருவடி சரணம் திருவடி சரணம். சரி, அப்படின்னா என்ன? குருன்னா யாரு? அது போதிக்கிறவங்க குரு, கல்வி போதிக்கிறவங்க. குருன்னா முப்பொருள், மனம்தான் குரு. நான் ஒப்புக்கு தான் குரு, வெளி உலகத்துக்கு தான் குரு. காமிச்சவர் நீங்கள் தானே. என்ன காமிச்சாலும் நீ எடுத்துக்கினா தானே நான் குரு, நீ தான் எடுக்க போகிறதே இல்லையே. அதனால் வெளி உலகத்துக்கு ஒப்புக்கு தான் நான் குரு. ஆனால் உன்னுடைய உண்மையான குரு உன் மனம்தான். இப்போ நான் பேசுகிறதெல்லாம் உனக்கு பிடிச்சாதான் நீ இங்கே உட்காருவேன். உனக்கு உன் மனசுக்கு ஏற்றுக்கலாம் எழுந்து போயிடுவேன். அப்போ யார் குருவா? நான் குருவா, உன் மனம் குருவா? அது மனங்குரு. நீங்கள் மனம்தான் குரு. ஒரு மனுஷனுக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவனுக்கு மனம்தான் குருவாகுது. அதனால தான் தாய் சொன்னால் கேட்கறதில்ல, தகப்பன் சொன்னால் கேட்கறதில்ல, சொந்த பந்தங்கள் சொன்னால் கேட்கறதில்ல, ஒரு குரு சொன்னாலும் கேட்கறதில்ல. அவன் மனம் போன போக்கிலே போகிறான். அதனால் மனம்தான் அவனுக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் குருவாக இருக்குது. அந்த மனம் எதில் செயல் புரியுதோ அதுக்கேற்ற மாதிரி அவனுடைய வாழ்க்கை அமையுது. அதனால் வெளி உலக குரு தானே நான் தவிர
உள் உலக குரு உங்கள் மனம்தான் உங்களுக்கு குரு. ஆத்மா வணக்கம் ஐயா. பிள்ளையார் என்பதன் பொருள் என்ன? பிள்ளையாரை முதற் கடவுளாக போற்ற காரணம் என்ன? பிள்ளையார் முதல் கடவுளாக இருக்குன்னா, இப்போ ஒரு முதலமைச்சரை பார்க்க போகணும், நீங்கள் பார்க்கணும். யாரை பார்க்கணும்? நேராக போய் முதலமைச்சரை பார்க்க முடியுமா? யாரை பார்க்கணும்? ஒரு வட்ட செயலாளரை பார்க்கணும். வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர்கிட்ட போகணும், மாவட்ட செயலாளர் முதலமைச்சர்கிட்ட போகணும். இவ்வளோ பேர் அட்டன் பண்ணின்னு போனால் தான் போக முடியும். அந்த மாதிரி அந்த வழியில் இருக்கிற எல்லா கடவுள், மகாவிஷ்ணு, மகாசக்தி, சிவம் எல்லாரையும் பார்க்கணுன்னா பிள்ளையாரை கடந்து தான் போக முடியும். பிள்ளையாருக்கு முன்னாடி எந்த கடவுளும் இல்லை. அதனால் பிள்ளையார் முதற் கடவுள். மூலாதாரத்தில் முதல்ல இருக்கிற ஒரு அவர் தான். அதனால் முதற் கடவுள். இந்த மூலாதாரத்தை கடந்தால் தான் மகாவிஷ்ணு சக்தியை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் தான் மகாவிஷ்ணுவை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் தான் சிவனை பார்க்க முடியும். அப்போ முதல்ல பார்க்குற கடவுள் பிள்ளையார். அதனால் பிள்ளையாரை கடந்து தான் மற்ற கடவுள். அதனால் முதற் கடவுள்னு அவருக்கு பேர். கடவுள்ன்றவர் முதன்மையானவர். ஆனால் மாதா, பிதா, குரு, தெய்வம்னு தெய்வத்தை கடைசியாக வைக்க காரணம்? உயர்ந்த பொருள் அது. தெய்வம்ன்றது உயர்ந்த பொருள். மாதா, பிதா, எத்தனை மாதாக்கு ஒருத்தருக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு ஊரெல்லாம் தேடுறாங்க. ஒரு தாய் தகப்பனுக்கு குழந்தைய வானான்றான், 10 குழந்தை பிறகுது. இவன் வேணும்னு நான் பெற்றுக்கினான். இவனுடைய ஆசைக்கு புணரல் பண்ணும்போது அந்த கரு தரித்து குழந்தையாக பிறகுது. ஆனால் குரு உயர்ந்த பதவி, குருவை விட உயர்ந்த ஒரு கடவுள். மாதா பிதா உலக இயற்கையானவங்க. அதனால் நீயும் மாதாவாகலாம், நானும் மாதாவாகலாம். ஆனால் நீயும் குருவாக முடியாது, நானும் குருவாக முடியாது. நீயும் கடவுளாக முடியாது, நானும் கடவுளாக முடியாது. அது உயர்ந்த பொருள். அதனால் அதை கடைசியாக வச்சிருக்குது. கோவிலில் எதற்காக கொடிமரம் வைத்திருக்காங்க? கொடிமரம்ன்றது உன் முதுகு தண்டு, அதுதான் கொடிமரம் கோவிலுக்கு. சக்தி இல்லை என்றால் சிவம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எதனால் கூறப்படுது? உடல் இல்லைன்னா உயிர் இல்லைன்னு அர்த்தம். உடல்ன்றது சக்தி, உயிர்ன்றது சிவம். ஒன்றை விட்டு ஒன்று பிரிஞ்சு ஏங்காது. ஆத்மா வணக்கங்க இல்லையா? ஆத்மா வணக்கம்பா. கடவுள் தான் இந்த உலகத்தில் எல்லா உயிர்நிலை படைத்தார்னா எதுக்குங்க நல்லவர்கள் கெட்டவர்கள் பேதங்கள், இவ்வளோ பேதங்கள் நொண்டி கூடு பேதங்களோட படைச்சாருங்கய்யா? சரி, இப்போ நீயும் தனியாக இருந்த, உன் மனைவியும் தனியாக இருந்தாங்க. உன் தாய் தகப்பன் சேர்ந்து உன்னையும் உன் மனைவியும் இணைச்சாங்க. சரி, நீங்கள் 2 பேர் இணைச்சிட்டிங்க. நீங்கள் 4 பிள்ளைங்க பிறக்குது உங்களுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 4 பிள்ளையும் என்ன இருக்கணும்னு நினைக்கிறீங்க? 4 பிள்ளையும் நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும். 4 பிள்ளையும் நல்லா வாழணும் அப்படின்றது தான் உங்களுடைய மனம். ஆனால் 4 பிள்ளையும் நல்ல பிள்ளையாக இருக்குதா? அது கெட்டு போகிறதுக்கு நீங்கள் தாய் தகப்பன் தான் காரணமா? எந்த தாய் தகப்பனாவது பிள்ளைங்க கெட்டு போகணும்னு நினைப்பானா? நினைக்கிறவன் தாய் தகப்பனா இருப்பானா? அதனால் பிள்ளைங்களுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைங்க மாறி போதை தவிர அதுக்கு தாய் தகப்பன் காரணம் இல்லை. அதே மாதிரி படைத்த தாய் தகப்பன் இறைவன் நம்மளை கெட்டு போகணுன்னு படைக்கலை. நம்மளுடைய ஆசைகளால் அளவு மீறி கடந்து போகிறதால நம்ம கெட்டு போய் நிற்கிறோம். இறைவன் படைப்போ ஒரு மில்லில் ஒரு துணி போடுறான், அது பால் மாதிரி வெள்ளையாக வருது. 4 வாட்டி கட்டும்போது என்ன ஆகி போகுது? எவ்வளோ துவைச்சாலும் மில்லுலேருந்து வந்த வெள்ளை இல்லை. அது மாதிரி இறைவன் படைக்கும்போது படைத்த படைப்பாக நம்மளுடைய எண்ணங்கள் இப்போ இல்லை. காரணம் ஏன்னா நம்மளை பார்த்து நம்ம வாழறதே இல்லை. உலகத்தை பார்த்தே வாழும்போது ஆசை மிதமிஞ்சி வாழுது. ஆசையால் நமக்கு அழிவும் கெட்டதும் நல்லதும் சேர்ந்து நடந்துக்கின்னு இருக்குது. இதுக்கு இறைவன் காரணமே இல்லை. சாமி, மனம், ஒளி, சப்தம், இன்னொரு ஒளி, பிரகாசம் மனித உடலில் எங்குள்ளது? மனம், ஒளி, இன்னொரு ஒளி மனித உடலில் எங்குள்ளது? எங்கு உள்ளதா? மூலாதாரத்தில் ஒரு ஒளி உள்ளது, புருவ மையத்தில் ஒரு ஒளி உள்ளது, பிரணவ மோட்டில் ஒரு ஒளி உள்ளது. இந்த 3 ஒளிகள் இருக்குது. அதனால தான் நான் பாடத்தில் கூட சொல்லுவேன், ஒரு மனிதன் பிறந்து இறக்கிறதுக்கு முன்னே 3 விதமான சப்த ஒளிகளை பார்க்கணும். ஒன்று ஜீவ ஒளி, ஒன்று ஆத்ம ஒளி, இன்னொன்று பர ஒளி. இந்த 3 விதமான ஒளிகளை அவன் பார்த்தான்னா தான் மோட்சம். இல்லைன்னா அவனுக்கு மோட்சம் என்ற பேச்சுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன்.
எந்த ஒளியும் பார்க்கலனா கூட ஜீவ ஒளியாவது அவன் பார்க்கணும். மனிதனாவனா அடுத்த வாட்டி பிறக்கிறதுக்கு ஜீவ ஒளியாவனா அவன் பார்த்தாகணும். பார்க்கலன்னா அவன் மனிதனாக பிறப்பான்ற நிச்சயமே கிடையாது. இந்த 3 இடத்துலையும் 3 விதமான ஒளிகள் இயங்குது. மனத்துக்கூட தான் இருக்கிற ஒளி தான் அது. மூலாதாரத்தில் இருக்குத உங்களுக்கு மனம் எங்கேருந்து வேலை செய்யுது? மூளையிலேருந்து தான் வேலை செய்யுது. அதனால் மூலாதாரத்தினுடைய ஒளி தான் மனம். உங்களுடைய ஆன்மா ஒளி தான் புருவ மையம், தெய்வத்தினுடைய ஒளி தான் பிரணவ ஒளி. அதனால் இந்த 3 அதான் ஜீவ ஒளி, ஆத்மா ஒளி, பரமாத்மா ஒளி, 3 ஒளியை பார்க்கணும் அப்படின்றது. ஐயா, பிரதோஷ வழிபாடு என்றால் என்ன? இதெல்லாம் சொல்லக்கூடாதம்மா. பிரதோஷம்னா சிவநடனம்னு அர்த்தம். சிவநடனம்னா சிவன் எங்கே நடனம் ஆடுவார்? மாட்டினுடைய 2 கொம்புக்கு நடுவில் சிவநடனம் நடக்கும். அப்போது மாடுன்றது என்ன, மாட்டுக்கு கொம்புன்றது என்ன, சிவநடனம்ன்றது என்னான்னு தெரியணும். மாடுன்றது நம்ம, கொம்புன்றது சுவாசம், சிவநடனம்ன்றது புருவ மையம். இதுதான் பிரதோஷ வழிபாடு. இந்த பிரதோஷ வழிபாடு இந்த சிவநடனம் நடக்கும்போது மனிதனுடைய சுயநினைவு இழந்துடுவான். அதுதான் சிவ தரிசனம் பார்க்கறது. ஆனால் இதை எல்லாராலையும் பார்க்க முடியாது. எல்லாரும் அந்த வழி தெரியாது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, கோயிலுக்குள்ளே ஒரு மாட்டை வச்சு அந்த மாட்டுக்கு கொம்புக்கு நடுவில் சிவநடனம் ஆடுற மாதிரி ஜனங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது பிரதோஷ வழிபாடுன்னு ஆகிப்போச்சு. பிரம்ம உற்சவம் என்றால் என்ன? பிரம்ம உற்சவம், பிரம்ம உற்சவம் முடிவான உற்சவம். பிரம்மன்றது நீ, உனக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறது தான் பிரம்ம உற்சவம். உன்னுடைய ஆன்மாவுக்கு நடக்கிறது தான் பிரம்ம உற்சவம். ஐயா, நீங்கள் அமைத்த இந்த கோவிலின் சிறப்பென? முருகரை மூலவராக வைக்க காரணம், அவருக்கு சண்முக நாயகன் என பெயர் வைக்க காரணம் என்ன ஐயா? சண்முகன்னா 6 முகம்னு பேர். சண்முகம்னா 6 முகம்னு பேர். இந்த 6 முகமானவன் எங்கே இருக்கிறான்னா 6 ஆதாரத்தில் இருக்கிறான். மூலாதாரம், சுதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்ஞை. சிவம்ன்றது உச்சியில் மட்டும்தான் இருக்குது. சக்தின்றது இடுப்பில் மட்டும்தாங்குது. மகா விஷ்ணுன்றது வயிற்றில் மட்டும்தாங்குது. ஆனால் இந்த 6 ஆதாரத்துக்கும் தொடர்பை உண்டாக்குறது முருகன்ற சுவாச காற்று தான். அப்போ மூலப்பொருளாக இருக்கிறது இந்த சுவாச காற்று. அதனால் அதை மூலவராக வச்சுக்கிறோம். அதுக்கு தான் அதுக்கு சண்முக நாயகன் பேர். சண்முகம் அப்படின்னா 6 முகம்னு பேர். அதனால தான் அதுக்கு பேரே சண்முக நாயகன் தோன்றிடுவான், சிவ சட்குரு நாயகன் தோன்றிடுவான். கண்ணினிலே கண்டு போற்றிடலாம், கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் அப்படின்னாரு அகஸ்தியர். 9 தெய்வங்கள் வைக்க காரணம்? நவகிரக கோள்கள்னு 9 கோள்கள் இருக்குது. இந்த 9 கோள்கள் தான் பூமியில் நடக்கிற எல்லா செயலுக்கும் காரணமாக இருக்குது. அதே மாதிரி மனிதனுடைய உடலில் 9 துவாரங்கள் இருக்குது. நவதுவாரம்னு பேர் அதுக்கு. இந்த நவதுவாரம் தான் மனிதனுடைய செயலுக்கு காரணமாக இருக்குது. அதனால் இந்த 9 தெய்வங்களையும் வச்சோம்னா நவகிரக தோஷம் இல்லை, நவகோள்களினுடைய தோஷம் இல்லைன்றதுக்காக 9 தெய்வத்தையும் ஒரே இடத்துல பிரதிஷ்டை பண்ணிக்கிறோம். இந்த கோயிலை சுற்றி வரவங்களுக்கு நவகிரக கோயில் சுற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. 9 நாள் தொடர்ந்து இந்த கோயிலை சுற்றிட்டாங்கன்னா ஒரே குறிக்கோளோட தொடர்ச்சியாக சுற்றணும். ஒரு செவ்வாய்க்கிழமை சுற்றுறாங்கன்னா 9 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து சுற்றணும். அதில் இடையில் ஒரு செவ்வாய்க்கிழமை விட்டால் கூட திருப்பி 9 செவ்வாய்க்கிழமை சுற்றணும். அப்படி சுற்றி வரவங்களுக்கு அவங்க மனசுக்குள்ளே எதை நினைக்கிறாங்களோ அதை நிறைவேற்றி தரக்கூடிய இடம்தான் இந்த கோவில். ஐயா, பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், எந்த மார்க்கத்தில் இறைவனை ஈஸியாக அடைய முடியும்? பக்தி மார்க்கம் என்னன்னா, ஞான மார்க்கம் என்ன? முதல்ல பக்தி மார்க்கம்னா கோயிலில் கடவுளை வழிபடுறதுப்பா, பூஜைகள் பண்ணுறது, மந்திரங்கள் சொல்கிறது. சரி. ஞான மார்க்கம் என்ன?
ஞான மார்க்கம் அப்படின்னா ஒரு தியானம் பண்ணுறது, இறைவனை நினச்சி. தியானம்னா என்ன? தியானம்னா நம்ம கதி பயிற்சி பண்ணுறதுப்பா. கதி பயிற்சி இப்போ எத்தனை பேருக்கு தெரியும்? தியானம்ன்றது கண்ணை மூடிக்கணும். கோயிலுங்களில் போனால் கண்ணை மூடிக்கணும், ஒரு பக்கமாக உட்காந்துன்னு இருப்பான். என்ன பண்ணிட்டு வரேங்கன்னா தியானம் பண்ணிட்டு வரணும். அதெல்லாம் தியானமாகாது. உண்மையான தியானம் பண்ணால் கதி பயிற்சி பண்ணுறது தியானமாகாது. அதுக்கு பேர் யோகம். தியானம்ன்றது இந்த யோகமும் நடக்கலை, நீயும் இல்லாமல் போகிறது தான் தியானம். தியானம் இந்த மாதிரியான நிலையானதான் ஞானம். இது எத்தனை பேரால் செய்ய முடியும்? இந்த காலகட்டத்துக்கு அது ஒத்து வரல, அது யாராலையும் செய்யவும் முடியல. சும்மா வாயில் சொல்கிறது வேறு, வாயில் பேசுறது வேறு. மீடியாவில் பேசலாம், டிவியில் பேசலாம், மேடையில் பேசலாம், 10 பேரை உட்கார வச்சு பேசலாம். ஆனால் நடைமுறையில் நிற்கிறது கடினம். அதில் துளி ஆசை இருந்தால் கூட அதில் நிற்க முடியாது. ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போய், ஐயா நான் ஓயாமல் கடவுளை பற்றி தான் பேசின்னு இருக்கிறேன், ஆனால் எனக்கு கடவுள் தரிசனம் கிடைக்கல, ஏன் என்ன குறை என்கிட்ட அப்படின்றாரு. அதுக்கு சொல்லுவார், எண்ணெய் வாங்குகிற பை இருக்குது தெரியுமா? எண்ணெய் பை இருக்குது, அந்த எண்ணெய் பையை நல்லா இருத்துட்டு எண்ணெய் வாங்கின்னு வந்து எண்ணெயே இல்லாமல் இருத்துட்டு வச்சிட்டா கூட அந்த எண்ணெய் வாசனை வரும். அந்த மாதிரி ஆசைன்ற வாசனை உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீ கடவுளை அடைய முடியாதுறான்னு வரும். இன்னைய மனிதனுடைய நிலை ஆசையில் அலையிறான். அவன் கடவுளை பார்க்கணுன்னு அலையில, பேரு புகழ் ஆசை, இந்த 3 அலையிறான். மனிதனுக்கு 3 விஷயம் அழியணும். கடவுளை அறியணும், பார்க்கணுன்னா. காசாசை அழியணும், காமம் அழியணும். இது 2ம் அழியாமல் அவன் அதை அடையவே முடியாது. 3 ஆசை மனிதனை பிடிச்சிக்கின்னு ஆட்டிக்கின்னுக்குது: காமம், காசு, பாசம். இந்த 3க்கு அடிமையாகிறான். நம்ம அம்மா செத்தா கூட நம்ம அதுக்கு போகக்கூடாது, கடவுள் தான் ஓணுன்னு உட்காந்துக்கணும். எத்தனை பேரால் முடியும் சொல்லு? அம்மா செத்து போச்சு. அம்மா எப்பாவும் செத்துதா? அம்மா சாகாது. அம்மா செத்துந்தா இப்போ எப்படி உனக்கு அம்மாவை வந்திருக்கும்? அது புரியல. அம்மா செத்து போச்சு. இதை தான் கட்டுப்படியில் ஒரு வாட்டி ஒருத்தர் கேட்டார். பெங்களூர்லேருந்து வந்திருந்தார். அவர் கேட்குறார், அவர் ஆசிரமம் வைக்க போகிறார். அந்த ஆசிரமம் வைக்கிறதுக்கு எப்படி ஆசிரமம் நடத்தணும்னு தெரிஞ்சுக்கின்னு போகலான்னு வந்தார். அவர் ஒரு பாட்டை பற்றி கேட்குறாரு. அங்கே ஒரு மணின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தமிழ் பண்டிட், அவர் எம்ஏ படித்தவர். அவர்கிட்ட கேட்குறாரு, இது ஆசிரமெல்லாம் எப்படி நடத்தணும், இப்போ இதெல்லாம் நம்ம எதுக்காக செய்யணும், இந்த பக்தி எதுக்காக செய்யணும், இந்த ஞானம் எதுக்காக செய்யணும், செத்துட்டா மறுபடியும் பிறக்க போகிறதில்ல, அப்புறம் நம்ம இதெல்லாம் எதுக்கு செய்யணும், பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டு சாக வேண்டித்தானே அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. ஏன்பா நீ எப்படி பிறக்கிறது இல்லைன்ற? இல்லை, ஞானி சொல்கிறாரு, கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்ப்புகா, உடைந்த சங்கின் ஓசை உட்புகா, உதிர்ந்த காய்கனி பூக்கள் மரம்புகா, இறந்தவர் பிறப்பதில்லை. இதான் சிவவாக்கியர் பாட்டு. இது மாதிரி செத்தவன் பிறக்கிறதில்லைன்னு அவர் சொல்லிட்டாரு சாமி அப்படின்னாரு. என்னன்னா பண்ணவன் செத்தா பிறக்கிறதில்ல? மாடுன்னு இருந்தால் பால் கறந்துடணும், கறந்துட்டால் தான் திருப்பி ஊற்ற முடியாது அதில், இல்லைன்னா மடியில் பால் இருக்க தான் செய்யும். இல்லை, மோருன்னு இருந்தால் அதில் நெய் வெண்ணெய் இருக்க தான் செய்யும், கடைஞ்சி எடுத்துட்டா தான் திருப்பி போய் ஒட்டாது இல்லையா? சங்குன்னு இருந்தால் கீழே வச்சா கூட உசுன்னு ஒரு சத்தம் வந்துக்கின்னு தான் இருக்கும், அதை உடச்சி தூளாக்கினா தான் அதில் சத்தம் வராது. மரம்னு இருந்தால் காய்கறி இருக்க தான் செய்யும், அறுத்துட்டா தான் திருப்பி ஒட்ட வைக்க முடியாது. அது மாதிரி மனம்னு இருந்தால் ஆசை இருக்க தான் செய்யும், மனம் அழிஞ்சால் தான் ஆசை அழியும், ஆசை அழிஞ்சவன் தான் பிறக்கதில்லைன்றார் அப்படின்னு சொன்னேன். இதை சொல்லிவிட்டு அவர்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்டேன். மணி, ஒரு விஷயத்தை ஒருத்தர் தெரியாதவங்க கேட்குறாங்க, தெரிஞ்சால் சொல்லணும், தெரியலன்னா தெரியாதுன்னு சொல்லணும். தெரியலன்னு சொல்கிறதால நீ ஒன்றும் தாழ்ந்து போகிறதில்லை, தெரியும்னு சொல்கிறதால ஒன்றும் உயர்ந்து போகிறதில்லை. கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை என்னான்னு கேட்டேன். பெரிய பாட்டு வானா உனக்கு? இது 2 பாட்டு தான். கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை என்னப்பா அப்படின்னு கேட்டேன். பார்த்தவங்க பேசுறதில்ல, பேசுகிறவங்க பார்க்கறதில்ல அப்படின்னு சொன்னார். அப்போ வள்ளலார் இவ்வளோ பாட்டு பாடிக்கிறார், ஒன்றும் பார்க்காத முட்டாள் தானே இருந்தாலுன்னு. இவ்வளோ சித்தருங்க இவ்வளோ பேசியிருக்கிறாங்க, இவங்கெல்லாம் பார்க்காது தானே நம்மக்கிட்ட புலிவின்னுக்கிறாங்க, அப்புறம் நம்ம ஏன் அதெல்லாம் எடுத்து படிக்கணும்னு? இல்லை அவங்கெல்லாம் பார்த்து அப்புறம் எப்படி கண்டவர் விண்டதில்லை?
இது சும்மா ஜென்ரலாக எவனா எதனா சொன்னா அதை காதில் வாங்கின்னு பேசுறது இல்லை ஞானம். அனுபவித்து பேசணும் ஞானம். அதுதான் சத்தியம். கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. பார்க்குற இடத்துல பேசுறதில்லை, பேசுகிற இடத்துல பார்க்கறதில்லை. ஞானத்தில் ஆன்மா இந்த உடலை விட்டு பிரியும் போது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. கோயிலில் ஏதாவது ஒரு கும்பாபிஷேக நேரத்தில் கோயில் மூலஸ்தானத்தில் வேலை நடக்கும். வேலை நடந்ததுன்னா வெளியே ஒரு உற்சவரை வச்சுருப்பாங்க, வர ஜனங்க கும்பிட்டுட்டு போகிறதுக்கோசம். அந்த வச்சிருக்கிற உற்சவரில் மூலஸ்தானத்துலேருந்து ஒரு வெள்ளியில் ஒரு சுற்றி எடுத்துன்னு வந்து இந்த உற்சவரில் சுற்றி இருப்பாங்க. ஏன்னா அதிலேருந்து கரண்ட்டு கொடுக்குறாங்களாம். பார்த்துக்கிறீங்களா? கோயிலுங்களில் பார்க்கலையா? இப்படி தான் கும்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த மனித உடல் ஞானத்தில் உடலை விட்டு இந்த ஆன்மா பிரிஞ்சு வெளியே போய் சந்திர மண்டலத்துக்கு போகுது, சூரிய மண்டலத்துக்கு போகுது, வெளியே தேடுது. தேடும்போது அங்கே பக்கத்தில் யாரும் இல்லை, இதுப்பா வெட்ட வெளி இருக்குது எழுதிக்குப்பா, சந்திரனா இருக்குது எழுதிக்குப்பான்னு சொல்ல முடியாது. சொல்லுமா? சொல்ல முடியாது. ஆனால் பார்க்க முடியும். அங்கேருந்து வந்து உடலுக்குள்ள அந்த ஆன்மா புகுந்துக்குச்சுன்னா பேச முடியும், சொல்ல முடியும், எழுத முடியும். பார்க்க முடியாது. இந்த பார்க்க முடியாததால் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னா. பார்க்குற இடத்துல பேச முடியாதுரா, பேசுகிற இடத்துல பார்க்க முடியாதுரான்னா. இதை வந்து நம்ம ஆளுங்க என்ன அர்த்தம், பார்த்தவன் பேசுறதுல பேசுகிறோம் பார்க்குறது. நான் கூட தான் இவ்வளோ பேசுங்கிறா, அப்போ மடையன் தான் நான் இல்லையா? இந்த மாதிரி ஏராளமான அறிவாளிகள் இருக்கிறாங்க. இப்படி இருக்குது. ஞானம்ன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. யாராலையும் அடைய முடியாதது ஞானம். உலகத்தில் எல்லா வேலையும் எல்லாராலையும் செய்ய முடியும். ஆனால் எவனாலையும் சும்மா இருக்க முடியாது. எவனால் சும்மா இருக்க முடியுமோ அவனே ஞானி இல்லையா? ஒரு திண்ணை மேலே உட்காந்துப்பான், ஒரு 80-90 வயசு இருக்கும். பெரியவரே என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா சும்மா இருக்கிறேன்பான்னுவார். சும்மா இருக்கிறேன்னு அமெரிக்காவை யோசித்துக்கு நிற்பார். அவன் ஏன் குண்டு போட்டான், அவன் ஏன் சண்டை போடுறான்னுவார் இல்லையா? போனீங்கன்னா எழுந்து நடக்க முடியாது ஒரு பாட்டி என்ன பண்ணுறேன்னு சும்மா இருக்கிறேன்னு தொடப்ப தள்ளிக்கினே இருக்கும். ஏன்னா மனிதனால் செய்ய முடியாத ஒரு விஷயம் சும்மா இருக்க முடியாது. சும்மா இருந்தால் அவன் ஞானி. அதனால தான் சொன்னான், அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சும்மா இருந்து சுகம் பெறுன்னா. சுகம் எப்படா கிடைக்கணும்? எவன் சும்மா இருக்கிறான் அவனுக்கு தான்டா சுகம். ஆனால் சும்மா இருக்க தான் மனுஷனால் முடியல. முடியுமா? முடியல. சும்மா இருந்தால் சூன்யத்துக்கு தானே போவேன். சூன்யம் போனால் தானே சுகம் கிடைக்கும் உனக்கு. இங்கே எங்கே சுகம் கிடைக்கும்? நரகம் தான் கிடைக்கும். இதுதான் வித்தியாசம். இப்படி இருக்குது சாமி. அதனால தான் இவ்வளோ விஷயங்களை சொன்னாங்க. ஞானம்ன்றது வாயில் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் நிஜத்துக்கு நிற்கிறதுக்கு கஷ்டம். அதுதான் கொடுமையானது. அதனால்தான் சொன்னார் சிவவாக்கியர், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி இருந்த கோடி என்னார். ஐயா, கடவுளை தேடி செத்து போனோம் எவ்வளோன்னு சொல்ல முடியாது, கணக்கே கிடையாது சாமி. காடு மோடெல்லாம் தெரிஞ்சு கடவுளை காண முடியாமல் தேடி செத்து போனான். சரிப்பா, கடவுளை எப்படி தான் அப்போ பார்க்கறது? இவ்வளோ பேர் செத்து போயிட்டான், பார்க்க முடியல. நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். எப்படிப்பா பார்க்கறதுன்னா உனக்குள்ள நீ பார்க்கணுன்றான். ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லாரேல் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடும் அருள்தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையேன்னாரு. உனக்குள்ள நீ கடவுளை தேடுறா. ஊர்லாம் போய் தன்னா கடவுளை பார்க்க முடியாதுறான்னா இல்லையா? பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொன்னார், கடவுளை காணணுன்னா உன் மனம் அழியணுண்டாப்பா, உன் மனம் அடங்கணுண்டாப்பான்னு. சரிப்பா, நான் கடவுளை காணணும், என் மனம் அடங்கணும். மனம் அடங்கிறதுக்கு நான் என்னப்பா பண்ணணும்? யோகம் பண்ணணும் பண்ணார். அதனால் சொன்னார், அட்டாங்க யோகமும் ஆதாரம் மாறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன விளிதனிலே வேப்பொன்று கண்டேன், வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியதுன்னார். கடவுள் இவர் சாப்பிடலையாம், இவரை கடவுள் சாப்பிட்டுச்சான். சரிப்பா, இப்படிப்பட்டது நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னப்பா, இந்த ஜீவனம் பண்ணி ஆகணுமேப்பா, நான் பொழப்பு நடத்தணுமேப்பா,
இவ்வளோலாம் வச்சுக்கணும் கடவுளையும் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்குதாப்பா. எப்படின்னா நீ எதனா பண்ணிடுறா, உன் மனசு மட்டும் கடவுள் மேலே இருக்கட்டான்டா அப்படின்னாரு. அது எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு சொல்கிறாரு, மனுஷன் எந்த தொழிலையாவது செய், சந்தோஷத்துலையாவது இரு, துக்கத்துலையாவது இரு, ஆனால் உன் நினைவு மட்டும் கடவுள் மேலேயே இருக்கட்டும், காசு மேலே வச்சுக்காத எண்ணம். எப்படிப்பா நான் சந்தோஷமாக இருக்கும்போது கடவுள் மேலே நினைப்பு வச்சுக்கலாம், நான் துக்கமாக இருக்கும்போது கடவுள் மேலே எப்படிப்பா நினைப்பு வச்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு சொல்கிறாரு, இந்த கிராமத்து சைடெல்லாம் பொம்பளைங்க தண்ணி குடத்து மேலே தண்ணி குடம் அடுக்கிக்கின்னு 4 பொம்பளை பசங்களாக சேர்ந்து பேசிக்கின்னு வரும், ஆனால் தண்ணி குடம் விழாது. ஏன்னா எது பேசிக்கின்னு வந்தாலும் அதனுடைய ஞாபகம்லாம் தண்ணி குடத்து மேலேயே இருக்குது. அந்த மாதிரி நீ இருக்கணுன்றான்றது. அதனால் சொல்கிறாரு, ஏத்தோள் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தே, இது கைவீசி கதி விளையாடி வந்தாலும் நதி மனம் நீர் கொடுத்தே அப்படின்னார். அந்த மாதிரி மனம் வந்து அந்த கடவுளையே நாடி நிற்கணுமே தவிர உலகத்தை நாடி நிற்கக்கூடாது. உலகத்தில் இன்றைக்கி உன்னை புகழ போகிறான், ஆஹா உன்னை மாதிரி யாருமே இல்லைன்னு போகிறான். அதே நாளைக்கு நீ கொஞ்சம் தாழ்ந்த ஒன்றை சொல்ல போகிற, ஐயா அவனை மாதிரி ஐயோக்கினே யாரும் இல்லைன்னு போகிறான். அதனால் நீ உலகத்தை நம்பி இருக்காது, அவனை நம்பிடு. அவன் இழந்ததும் இல்லை புகழ்ந்ததும் இல்லை. இறைவன் வந்து உன்னை புகழவும் மாட்டான் இகழவும் மாட்டான். மனிதனுடைய இயல்பு இகழ்வும் புகழும் மனிதனுடைய இயல்பு. அதனால் இந்த மனிதனுடைய புகழ்ச்சிக்கு நீ எதிர்பார்க்காதடா, இறைவன் உன்னை புகழ மாதிரி நடந்துக்கடான்னா இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய பயணங்கள் இருக்கணும். சும்மானா நான் கடவுளை தேட்டேன்னு பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டக்கூடாது. தேடுறனா நிஜத்தில் தேடு, இல்லைன்னா அதில் காலே வைக்காத. கடவுள் உன்னை எப்போ வந்து என்னை கும்பிடுன்னு சொல்லிச்சு, உன்னால் முடியலன்னா விட்டுட்டு போயினேரு. ஆனால் வேஷம் கட்டாத, தவறு அது. அதனுடைய விளைவை நீ அனுபவிச்சே தீருவ, அதை யாராலையும் தடுக்க முடியாது. சொல்லுப்பா. அப்போ திருமந்திரத்தில் ஒரு விளக்கம், திருமந்திரம் பாடல்ல சொல்லு, சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்பா. சரியை அப்படின்னா உனக்கு முன்னாடி ஒருத்தன் போகிறான், ஒரு அரைக்கல் எடுத்து சாமியை அடிக்கிறான். அப்போ நீ பின்னாடி போகிற, நீ என்ன நினச்சிப்ப? இந்த சாமியை கல்லெத்து அடிக்கணும் பொழுது நீ ஒரு கல்லெத்து அடிப்ப. இந்த சிவன் கோயிலில் போனீங்கன்னா ஒரு இருட்டான பகுதி, ஒரு மூலையில் ஒரு சாமி வச்சுருக்கோம், கேட்டால் செவிட்டு சாமின்னும், அதுக்கிட்ட போய் சிட்டிக்கு போடுவான். அது என்னமோ இவனுக்கு பதில் சொல்ல போகிற மாதிரி. ஏன்னா தெரியாது, மூடத்தனம் இது. அவன் என்ன செய்யணும், எது சரி எது தப்புன்னு தெரியாது. ஏதோ முன்னே இருக்கிறோம் ஒரு சிட்டிக்கு போட்டு போனால் நான் சிட்டிக்கு போட்டேன், முன்னக்கிறோம் ஒரு கல்லை தச்சேன், நான் ஒரு கல்லை தச்சேன். இது ஏன் அடிக்கிறேன், எதுக்கு அடிக்கிறேன், ஏன் செய்யணும் ஏன் செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிற பக்குவம் இல்லை. அது கிரியை, சரியை. அடுத்தது கிரியை. இது ஒரு சாமி இருக்குது, இதுக்கு ஒரு பேர் இருக்குது, இதுக்கு ஒரு பாட்டு இருக்குது, இப்படி பாடி இதை வழிபடணும் பொழுது அப்படின்னு வழிபடுறோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சண்முக நாயகன் தோன்றிடுவான், சிவ சட்குரு நாயகன் தோன்றிடுவான், கண்ணினிலே கண்டு போட்டிடலாம், கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம்னு சொல்கிறோம்ல. அது மாதிரி இப்போ இந்த முருகனுக்கு ஒரு பேர் இருக்குது, இதை வச்சு பாடுறோம். இதுக்கு பேர் சரியை. அப்போ யோகம்னு ஒன்று இருக்குது, இல்லைப்பா சரியை இல்லை, கிரியே இல்லை. அப்போ இதுக்கு மேலே வேறு ஏதோ ஒரு வழி இருக்கணும் இது அடையிறதுக்கு. இவ்வளோ நாளாக போய் கல்லை தச்சேன், அப்பவும் பேசலை. அதுக்கிட்ட போய் பாட்டு பாடினேன், அப்பவும் பேசலை. சரி, இது பேசணுன்னா வேறு ஏதோ ஒரு வழி இருக்கணும், இல்லாமல் பெரியவங்க இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா அது என்ன யோகம். அப்போ யோகத்தில் போடுறான். யோகத்தில் பூந்து அதை உச்சத்துக்கு போகும்போது ஞானம் கிடைக்குது. ஞானம் கிடைக்கும்போது கடவுள்ன்றது இது தான், இப்படி தான் அப்படின்றது புரிஞ்சிக்கிறான் இல்லையா? இப்போ மெரினா பீச் இருக்குது, பீச்சை ஒருத்தன் பார்த்தான், ஆனால் நான் பார்க்கல. பார்த்தவன் சொல்கிறான் பீச் இருக்குதுப்பா, அங்கே போனால் பார்க்கலாம் பாரு. நான் பயணம் பண்ணுறேன். அந்த பயணம்தான்